இலங்கையில கடந்த ஆட்சிகள்ல சட்டம் மற்றும் ஒழுங்கு இந்த அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இப்போ மாறி இருக்கு. இப்போ இன்றைய நாள்ல இன்னும் ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஹரக்கட்டா கிட்ட இருந்து பிரபல 3 சட்டத்தரணிகள் லஞ்ச பணம் பெற்றிருக்கதா தான் இன்னைக்கு நாள்ல ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி ரக்கித ராஜபக்ஷவோட விவகாரத்துல அவருடைய தந்தையான விஜயதாச ராஜபக்ஷ இவ்வளவு நாள் மௌனம் காத்துட்டு இருந்ததுக்கு பின்னால இப்போ அவர் இந்த கைது தொடர்பா இன்னும் சில தகவல்களையும் வெளிப்படுத்த இருக்காரு. அது தொடர்பாகவும் ஹரக்கட்டா கிட்ட இருந்து இந்த லஞ்ச பணம் பெற்ற முக்கியமான 3 சட்டத்தரணிகள் யாரு, பிரதி போலீஸ் மா அதிபர் தொடர்பா வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். முதலாவதா இந்த பிரதி போலீஸ் மா அதிபர் விடயத்துக்கு வரும். ஆரம்ப காலங்கள்ல, அதாவது கடந்த ஆட்சிகள்ல பிரபல பாதாள உலக குழு தலைவரா இருந்த ஹரக்கட்டா கிட்ட இருந்து ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருத்தர் வந்து லஞ்ச பணம் பெற்றிருக்கதா அண்மைய நாட்கள்ல செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்போ இந்த பிரதி போலீஸ் மா அதிபர் தொடர்பா என்ன தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த லஞ்ச பணம் பெற்றுக்கொண்ட தொடர்பாகவும் இந்த எல்லா சம்பவங்கள் தொடர்பாகவும் இப்போ விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. வெகு விரைவில் இந்த பிரதி போலீஸ் மா அதிபர் தொடர்பா சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், விசாரணைகளுக்கு அமைவாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய மா அதிபர் கருத்து தெரிவிச்சிருக்கதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உயரிய பதவி தான் இந்த பிரதி போலீஸ் மா அதிபர் அப்படிங்கிற பதவி. அந்த பதவியில இருந்துகிட்டே ஒரு பாதாள உலக குழு தலைவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. இதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ரக்கித ராஜபக்ஷ பிரபல சட்டத்தரணியான ரக்கித ராஜபக்ஷவை தாண்டி இன்னும் பிரபல 3 சட்டத்தரணிகள் ஹரக்கட்டா கிட்ட லஞ்சம் வாங்கி இருக்கதா ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. திஸ்ஸு வேரகோட புலஸ்தி ரூபசிங்க, அது மட்டும் இல்லாம சஞ்சய ஆரியதாச அப்படின்னு பெயர் குறிப்பிடப்படக்கூடிய 3 சட்டத்தரணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதியிலிருந்து 18ஆம் திகதி வரைக்கும் துபாயில இருக்க மிக பிரபலமான ஆடம்பரமான நட்சத்திர ஹோட்டல்ல இவங்க 3 பேரும் தங்கி இருந்து ஹரக்கட்டாவோட மனைவிய ரகசியமா சந்திச்சு ஒரு பெருந்தொகையான பணத்தை லஞ்சமா வாங்கி இருக்கதா தான் இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு முறைப்பாடு அப்படின்னு சொல்றதை தாண்டி மிக முக்கியமான குற்றச்சாட்டாவும் இது முன்வைக்கப்பட்டிருக்கு. இவங்க 3 பேரும் துபாய்க்கு போகும்போது பிசினஸ் கிளாஸ் விமான டிக்கெட்டுகள்ல பயணிச்சிருக்கதாவும், இந்த 5 நட்சத்திர ஹோட்டல்கள்ல கட்டணங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்பான்சர் செஞ்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹரக்கட்டாவோட மனைவி அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. புரவசிய அமைப்போட அழைப்பாளர் ரவீந்திர நிஷாங்கர் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இந்த ஆதாரங்களை அதிகாரப்பூர்வமா சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சது மட்டும் இல்லாம, இப்படி ஒரு முறைப்பாடு வழங்கினது மட்டும் இல்லாம, இந்த 3 சட்டத்தரணிகளுக்கும் பகிரங்கமா சவால் விடுத்திருக்காரு. இந்த சட்டத்தரணிகள் 3 பேரும் துபாய்க்கு போனதுக்கான விமான சீட்டுகள், தங்கியிருந்த ஹோட்டல் விவரங்கள், இது மாதிரி எல்லா உறுதியான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. இந்த 3 சட்டத்தரணிகளையும் லஞ்ச ஊழல் ஆணை குழு உடனடியா கைது செஞ்சு விசாரிச்சா மட்டும்தான் யாருக்காக இந்த லஞ்ச பணம் கோரப்பட்டது, எவ்வளவு கோடி கைமாறினது அப்படிங்கிற உண்மைகள் நாட்டுக்கு தெரிய வரும் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்திலையும் சட்டம் தன்னோட கடமையை செய்யுமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அதிக அளவுல எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் இப்படி இருக்க இன்னும் ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. இப்போ அரசியல் வட்டாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிற ஒரு கைது தான் அண்மையில நடந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரக்கித ராஜபக்ஷ, அது மட்டும் இல்லாம ஐக்கிய மக்கள் சக்தியோட அமைப்பாளர் சரித் அபேசிங்கவோட கைது. ஏன்னா இதை கைது செய்யப்படும் போது இது ஒரு சாதாரண ஊழல் வழக்கு விசாரணை அப்படின்னு தான் எல்லாராலையும் நினைக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய கைதுக்கு அப்புறமா வெளியான தகவல்களை வச்சு பார்க்கும்போதுதான் இது ரொம்பவே பாரதூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிய வருது. இப்படியான பின்னணியில ஒரு நீதி அமைச்சரோட மகன், முன்னாள் நீதி அமைச்சரோட மகன் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல இதுக்கு இந்த நீதி அமைச்சரா இருந்த விஜயதாச ராஜபக்ஷவோட கருத்துக்கள், அவர் என்ன மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது, அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம சட்ட நடவடிக்கைகள் அவர் எப்படி எடுக்க போறாரு, ஏன்னா நீதி அமைச்சரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப கைதான ரக்கித ராஜபக்ஷவுமே கூட ஒரு பிரபல சட்டத்தரணி.
அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கைது நடந்த சந்தர்ப்பத்துல இருந்தது. ஆனா அப்போ விஜயதாச ராஜபக்ஷ பெரிய அளவுல இதை பத்தி எந்த விதமான ஒரு கருத்தையும் வெளியிட்டு இருக்கல. ஒட்டுமொத்த நாடுமே விஜயதாச ராஜபக்ஷவோட பதிலையா இருக்கட்டும், அவருடைய கருத்தையா இருக்கட்டும் எதிர்பார்த்தாலும் கூட அவர் அந்த சந்தர்ப்பத்துல மௌனம் காத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பின்னணியில இப்போ அந்த பரபரப்பான சூழல் ஓரளவுக்கு தனியா ஆரம்பிச்சிருக்கு. தனியா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ விஜயதாச ராஜபக்ஷ இது தொடர்பா தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கதா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த வார இறுதியில விஜயதாச ராஜபக்ஷ தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் சில பேரை சந்திச்சிருக்காரு. இப்படி சந்திச்சு பேசுற சந்தர்ப்பத்துல தன்னோட மகனோட விவகாரம், இந்த கைது விவகாரம் தொடர்பா முதன்முறையா அவர் தனக்கு நெருக்கமான நண்பர்கள் கிட்ட மனம் திறந்து பேசி இருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. நண்பர்கள் மத்தியில இந்த விடயம் தொடர்பா அவர் பேசும்போது ஒரு தந்தையா தன்னால நீதிமன்றத்துல தன்னோட மகனுக்காக நேரடியா முன்னிலையாகி வாதாட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனாலும் அவர் முன்னிலையாகலனாலும் கூட, அதாவது விஜயதாச ராஜபக்ஷ இந்த வழக்கு விசாரணை தொடர்பா மகனுக்கு ஆதரவா முன்னிலையாகலனாலும் கூட ரக்கிதா மற்றும் சரித் அபேசிங் அவங்களுக்காக நீதிமன்றத்துல களமிறங்க 150 பேரை கொண்ட ஒரு சட்டத்தரணிகள் குழு தயாரா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 150 சட்டத்தரணிகள் இவங்களுக்காக வாதாட தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை விஜயதாச ராஜபக்ச சொல்லி இருக்கதா இப்போ தகவல் அறிந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. என்னுடைய மகனுக்காக நான் வாதாடலனாலும் கூட இலங்கையில மிக பிரபலமான சட்டத்தரணிகள் 150 பேரை இந்த விடயத்துல களமிறக்க விஜயதாச ராஜபக்ஷ ரகசியமா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் தான் இப்போ வெளியாகி இருக்கு. எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் விவகாரம். இந்த விவகாரம் ஆரம்பத்துல பேசு பொருளா மாறின சந்தர்ப்பத்துல, அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து இது சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியாகி பரவலா பேசப்பட்ட சந்தர்ப்பத்துல பல்லேகம ஹேமரத்ன தேரருக்காக பல சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துல போய் நின்ற சம்பவமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய அந்த சிறுமிக்காக யாருமே எந்த ஒரு சட்டத்தரணியுமே முன்னிலை ஆகல அப்படிங்கிற ஒரு சம்பவமும் எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இப்படியான பின்னணியில தான் இந்த ரக்கித ராஜபக்ஷ சரித் அபேசிங்க அப்படின்னா ஒரு பிரபல பாதாள உலக குழு தலைவர்கிட்ட இருந்து அவரை வெளியில எடுக்கிறதுக்காக, அவரை தடுப்பு காவல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட இருந்தே லஞ்சம் வாங்கி இருக்கு. அதுவும் கோடிக்கணக்கான காசை லஞ்சமா வாங்கி இருக்க 2 பேர் கைதாகி விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக வாதாடுறதுக்கு கிட்டத்தட்ட 150 சட்டத்தரணிகள் தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. இந்த இடத்துல தெரியுது எங்களுடைய நாட்டோட சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல இருக்கு, எதுக்காக எல்லாருமே ஆதரவா நிக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க கூடியதாகவும் இருக்கு. இந்த இடத்துல விஜயதாச ராஜபக்ஷ பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட விஜயதாச ராஜபக்ஷ இணைய போறதாவும், அவருக்கு இந்த நீதித்துறை தொடர்பான ஒரு மிக முக்கியமான உயரிய பதவி வழங்கப்பட போறதாவும் அண்மைய தினங்கள்ல ஒரு சில வதந்திகள் தகவல்கள் பரவிக்கிட்டு இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா இந்த இடத்துல விஜயதாச ராஜபக்ஷ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அரசாங்க தரப்புல இருந்து அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா, எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பா எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மனதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட இணைகிறதுக்கான எந்த விதமான ஒரு ஐடியாவோ விருப்பமோ இல்லை அப்படிங்கறத விஜயதாச ராஜபக்ஷ இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படி வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யானது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் இந்த இடத்துல உறுதியா சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பாதாள உலக குழு தலைவர்கள் கிட்ட விலை போன போலீஸ் அதிகாரிகள் தான் விலை போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரபல சட்டத்தரணிகளும் கூட விலை போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. மறுபக்கம் விளக்கமறியல் இருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர், அதுவும் சாதாரண சந்தேக நபர் கிடையாது, பிரபலமான தேடப்பட்டு வந்த சிஐடி தடுப்பு காவல்ல இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரை அந்த சிஐடி தடுப்பு காவல்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக பணம் பெற்ற, லஞ்சமா பணம் வாங்கின 2 சந்தேக நபர்கள், இவங்களை காப்பாத்துறதுக்காக 150 சட்டத்தரணிகள் அப்படின்னு வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல பல சம்பவங்கள் இந்த கைது தொடர்பாகவும் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எதிர்வரும் நாட்கள்ல இந்த விடயம் தொடர்பாக வெளியாகக்கூடிய பல தகவல்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய எதிர்பார்ப்போட மற்றும் ஒரு காணொளியில சந்திக்கலாம்.